Hi everyone. So அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் குரூப் 1 எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ல கேட்ட கேள்விகளுக்கான கணித கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ என்னுடைய பேர் சௌந்தரராஜன். ஸோ என்னுடைய ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா TNPSC CSET. இதுதான் என்னுடைய ரெஃபரல் கோட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அன்அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் நிறைய பேர் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த அன்அகாடமி ஆப்ல மூலமா நீங்க அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ அன்அகாடமியோட ஃபேக்கல்ட்டியோடைய அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஓகேங்களா? அன்அகாடமியில நீங்க பிளஸ் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ இங்க தான் லிஸ்ட் அவுட் இருக்கு பாருங்க. சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ், live doubt clearing session, subject wise test series, practice test, unlimited access to TNPSC, all TNPSC content. இதெல்லாம் உங்களுக்கான பெனிஃபிட். இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்ச் கோர்சஸ் எல்லாம் நிறைய ரன் பண்றாங்க. அதனால சார் அது பேட்ச் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து நெக்ஸ்ட் குரூப் எக்ஸாமினேஷன் வரப்போகுது இல்லைங்களா? அந்த குரூப் எக்ஸாமினேஷன் நீங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஜனவரி 4th அதாவது இன்னைக்கு ஸோ இலக்கு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஸோ இந்த 4 to 5 monthsல கண்டிப்பா நீங்க எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ற அளவுக்கான கோச்சிங் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு இன்னொரு பேட்ச் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க சார். நான் விஓ இல்ல குரூப் 4 தான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னா, இல்ல சார் நான் தமிழ் மீடியம் எனக்கு இங்கிலீஷ்ல வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி. ஸோ இங்க குறிக்கோள் அப்படிங்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அதே குறிக்கோள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தனித்தனியா ஒரு பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா குரூப் 4க்கும் விஓவுக்குமான கோர்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இந்த எஜுகேட்டர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லாருமே நீங்க அன்அகாடமில பிளஸ் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல மேல டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறது நீங்க செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 6 month, 12 month, 24 month இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 yearக்கு 7,000 அப்படின்னா நீங்க உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கெட் ரெஃபரல் ஹேவ் a ரெஃபரல் கோட் கேட்கும். இந்த இடத்துல வந்துட்டு TNPSC CSAT அப்படின்னு ஒரு ரெஃபரல் கோட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய ஃபீஸ் அப்படியே 10% குறைஞ்சி வெறும் 6,300 மட்டுமே நீங்க பே பண்ணா போதும். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா கூட எல்லா கண்டென்ட்டுமே அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் வந்து அது பே பண்ண கஷ்டமா இருந்துச்சு, ஒன்னா பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களோ அல்லது உங்க ஃப்ரெண்டோ கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதன் மூலமா நீங்க இஎம்ஐல பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா விதமான பேங்க்கும் இது சப்போர்ட் பண்ணுது. நீங்க தாராளமா இஎம்ஐல பே பண்ணி நீங்க ஆக்சஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த விஷயத்தை என்டர் ஆயிடலாம். ஸோ நாம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்ட கேள்விகளுக்கான சொல்யூஷன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சோ பாருங்க, ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு வரிசையா 3 கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுல நிறைய கேட்டிருந்தாங்க. பாருங்க, இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு நீங்க எல்லா இந்த 3 சம்முக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன சார் அது ஃபார்முலா? சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ், அதாவது 2 இயர்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P into R by 100 into R by 100. இந்த ஒரு ஃபார்முலா தாங்க. The difference between compound interest and simple interest is equal to P into R by 100 into R by 100. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மட்டும் தெரிஞ்சா உங்களால 3 சம் சால்வ் பண்ணிருக்க முடியும். சரி பாருங்க, இந்த ஒரு சம் என்ன சார் அது? இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? The difference between simple and compound interest on a certain sum of money. On a certain sum of money அப்படின்னு சொன்னதுல பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல. On a certain sum of money for 2 years. So number of year எவ்வளவுங்க? 2 years சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% per annum. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% per annum. So 2% per annum is ₹4. எது சார் 4? The difference between compound interest and simple interest தான் ₹4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். என்னது சார்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா சார்? ஆமா சார் கொடுத்துருக்காங்க. அது 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு பதிலாக நம்ம 4 எழுதிக்கலாம். அடுத்து ஈக்குவல் போட்டுக்கோங்க. அடுத்து P பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப P வச்சுக்கலாம். R by 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க 2ன்னு சொன்னதுனால 2 by 100 into இன்னொரு R by 100க்கு பதிலா இன்னொரு 2 by 100. ஏன்னா R ஓட வேல்யூ 2 இங்க கொடுத்துருக்காங்களா, அதனால. ஓகேங்களா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்க?
compound interest minus simple interest is equal to P into R by 100 into R by 100. இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரி சார், சால்வ் பண்ணலாம், என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். என்ன வருது பாருங்க, இப்போ 2 2s are 4 கட் ஆயிடும். அப்போ இங்க P வச்சுக்கோங்க. இந்த 100 into 100 வந்து 10,000 ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது 10,000 ஆக மாறிடும். So 100 into 100 10,000, இது ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போது நியூமரேட்டரா மாறிடும். The value of principal amount is rupees 10,000. The answer is option C. ஓகேங்களா, புரிஞ்சது இல்லையா? சரி ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது என்ன சார்னா, இதுவும் அதே ஃபார்முலா தாங்க. என்ன ஃபார்முலா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 years. 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா P into R by 100 into R by 100. இதுதான் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இங்க என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அதை பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? The difference between the compound interest and the simple interest occurred on an amount of rupees 18,000. அப்ப என்னது அமௌண்ட் 18,000? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்க? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 18,000. ஓகேங்களா, இன் 2 years. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளவுங்க? 2 year. இதுல 405 என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு 405 கொடுத்திருக்காங்க. சோ நாம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சார், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சார் அப்படின்னா 405. அப்போ 405 இஸ் ஈக்குவல் டு, சோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 18,000 இன்டு ஆர் பை 100 இன்டு ஆர் பை 100. ஆர் கொடுத்துருக்காங்களா சார்? ஆர் கொடுக்கவே இல்லை சார், அதனால ஆர் பை 100 அப்படியே எழுதிக்கோங்க இன்டு ஆர் பை 100. இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த டபுள் ஜீரோ இங்க டபுள் ஜீரோ கட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க. இங்க வந்து 5 2s இருக்கு, இங்க வந்து 9 2s இருக்கு. 9 2s are 18, 5 2s are 10. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு, இந்த இடத்துல r into r மல்டிபிள் பண்ணீங்கன்னா r ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். இங்க 405 into இந்த 5 வந்து நியூமரேட்டர் போயிடும், இந்த 9 வந்து ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரா மாறிடும். அப்போ என்ன சார்னா 1 9 is 9. இது எவ்வளவு 9 இருக்கு? 4 9s are 36, 5 9s are 45. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்? r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 45 into 5 அப்படின்னு சொல்லி சொன்னா 5 5s are 25, 225 வரும். அப்போ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. நான் இதுல நமக்கு என்ன கிடைக்குதுங்க? r is equal to 5. r square is equal to 225 na r is equal to 5. The final answer rate of interest is equal to 15. r equal to 15. 15 square than 225. r is equal to 15. The answer is option B. So மறுபடியும் சொல்றேன் பாருங்க, principal amount 18,000 கொடுத்துட்டாங்க, number of year 2 year கொடுத்துட்டாங்க, compound interest minus simple interest in 2 year வந்து 405 கொடுத்துட்டாங்க, நம்ம rate of interest கண்டுபிடிக்கணும். So compound interest minus simple interest is equal to P into R by 100 equal into R by 100 தான் நம்ம ஃபார்முலான்னு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருங்க? சோ இங்க கொடுத்தாங்க இல்லைங்களா 405. அப்ப இதுக்கு பதிலா 405 இந்த ஈக்குவலா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்க கொடுத்திருக்காங்களா 18,000 கொடுத்திருக்கிறதுனால பிரின்சிபல் அமௌண்ட்க்கு பதிலா 18,000 எழுதியாச்சு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுக்கவே இல்லை, அதை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ r என்னன்னு தெரியாது, r by 100 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், இந்த r by 100 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 0 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0 0 கட் பண்ணுங்க, 10ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணா 9/5 வரும். இந்த 9/5 ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது 5/9 மாறிடும், r into r ஸ்கொயரா மாறிடும், 405 அப்படியே இருக்கும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 225 வருது. r ஸ்கொயர் 225 னா சோ நமக்கு நல்லா தெரியும் 15 ஸ்கொயர் தான் 225. அப்போ r is equal to 15. The answer is option B. ஓகேங்களா, இப்போ அடுத்த சம் போயிடலாம். क्वेश्चन நம்பர் 3. இதுக்கும் என்ன ஃபார்முலா தான் தேவைப்படுதுங்க? ஒரே ஃபார்முலா. என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 year. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு P into R by 100 into R by 100. இதே ஃபார்முலா வரிசையா 3 சம்முக்கு இதே ஃபார்முலா கேட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ R என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. If the difference between compound interest and simple interest on rupees 8,000. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்க 8,000 சொல்லி இருக்காங்க. on rupees 8,000 compounded annually for 2 years. number of year எவ்வளவு சொல்லி இருக்காங்க? 2 years is rupees 20. இந்த 20ங்கிறது என்னது? The difference between compound interest and simple interest தான் 20 சொல்லி இருக்காங்க. compound interest minus simple interest is equal to 20 எழுதிக்கோங்க.
இப்போ இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுங்க கொடுத்துருக்காங்களா? ஆமா சார் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் 20 இஸ் ஈக்குவல் டு அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆமா சார் 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? இல்ல சார் இதை தான் சார் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் பை 100 இன்டூ ஆர் பை 100 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ இந்த டபுள் இப்போ கட் பண்ணலாமா? எப்படி கட் பண்ணலாம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டபுள் ஜீரோ இங்க டபுள் ஜீரோ கட் பண்ணலாம். இங்க என்ன வருதுங்க 5 to 520s இருக்கு, இதுல 420s இருக்கு இல்லையா? அப்ப என்ன வரும்? r into r r ஸ்கொயர் 20 into இந்த 4 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரா மாறிடும், இந்த 5 ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரா மாறிடும். 1 4 is 4, 5 4s are 20. அப்போ r square is equal to 5 square அப்படின்னா r is equal to 5. So the rate of interest is 5% option A. So இது திரும்ப ஒரு தடவை ரீகால் சொல்றேன் பாத்துக்கோங்க வேகமா. ஸோ கொஸ்டின்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் 8000 கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர் 2 இயர் கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது 20 இதுக்கு பதிலாக 20 போடுறோம் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8000 கொடுத்துருக்காங்களா? அதனால பிரின்சிபல் அமௌண்ட் 8000 ஆர் பை 100 அப்படி எழுதுறோம் இன்டூ ஆர் பை 100 அப்படி எழுதுறோம். ஸோ 0 0 கேன்சல் பண்ணுங்க. 4 20s are 80, 5 20s are 100. So r into r r square போட்டுக்கோங்க. 4 by 5 ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது 5 by 4 மாறிடும். இந்த 20 இங்கே தான் இருக்கு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 25. r square is equal to 25 அப்படின்னா r is equal to 5 வரும். The answer is option A. ஓகேங்களா? இந்த சமம் புரிஞ்சிருச்சு இல்லையா? So next sum இதுக்கான சொல்யூஷன் என்ன சார் அப்படின்னா find the principal on an amount of rupees 11,800 at 6% per annum for 3 years being simple interest compounded annually. அப்ப இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா சார் 1 இயருக்கு 6% அப்படின்னா 3 இயருக்கு எவ்வளவு வரும் இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ 1 இயருக்கு 6% 3 இயருக்கு என்னங்க 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிளஸ் எப்பவுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது 100%. எப்பவுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது 100% தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 இயருக்கு 6%னா 3 இயருக்கு 18%. அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளவு வருதுங்க 118% இல்லையா? இது நீங்க மைண்ட் கால்குலேஷனே பண்ணலாம், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 11,800 உங்களுக்கு அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அமௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு தான் 6%, இங்க 3 இயர்ங்கிறதுனால 18% வரும். ஓகேங்களா? அப்போ மொத்தமா அமௌண்ட் எவ்வளவு 100 பிளஸ் 18 118%. அப்போ 118% அப்படிங்கிறது தான் அமௌண்ட். அதாவது இங்க அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 11,800. சோ அமௌண்ட்னுடைய பர்சன்டேஜ் அமௌண்ட்னுடைய வேல்யூக்கு கம்பேர் பண்ணணும். 118% 11,800னா நமக்கு பிரின்சிபல் என்ன சொல்லிருக்குங்க? எப்பவுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது 100% சொல்லியிருக்கேன்னா அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இங்க 118% அப்படிங்கிறது 11800னா இப்ப 100% அப்படின்னா 100 போட்டு உங்க ஆன்சர் என்ன வருங்க 10,000 வரும். 118% வந்து 118 into 2 0 அதாவது 100னா 100% என்ன வருங்க 100 into 100னா 10,000 வரும். இந்த நம்பர் அப்படியே எழுதி 00னா இங்க அந்த நம்பர் அப்படியே 00 போடுங்க. The answer is 10,000 option C. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது the value of a machine depreciates 10% every year. If the present value is 1,62,000, what is the worth of the machine after 2 years? Initial value எவ்வளவுங்க 1,62,000. ஃபர்ஸ்ட் இயர்ல 10% வந்து டெப்ரிஷியேட் டிக்ரீஸ் ஆகுறதுனால 90/100. செகண்ட் இயர்லயும் 10% டிக்ரீஸ் ஆகுறதுனால திரும்ப 90/100. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். 10% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 90/100. அதே 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 110/100 போடணும். 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 102. அதே 2% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 98. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். 10% டெப்ரிஷியேட் ஆகுறதுனால 90% மாறும். செகண்ட் இயர்லயும் 10% டெப்ரிஷியேட் ஆகுறதுனால 90% மாறும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 0 0 0 0 கட் பண்ணுங்க. இந்த 00 இங்க கட் பண்ணிடுங்க. சோ 9 into 9 into 1620 தான் உங்களுக்கான ஆன்சர். 9 9s என்ன வருங்க 81 into 1620. இந்த 0 வேணா ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. 1 into 162 162 வரும். ஓகேங்களா? இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 8 into 162 என்ன வருங்க 8 2 16க்கு 6 மீதி 1 8 8 16 128 1 129. ஓகேங்களா? 0
2, 6 plus 6, 12, carry 1, 9 plus 1, 10 plus 1, 11, carry 1, 3, 1. அப்ப என்ன வருதுங்க 1,31,220. So the answer is option D. ஓகேங்களா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ ரொம்ப சுலபமா சால்வ் பண்ணலாம், எல்லாமே ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு 5 சம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச்.